பேட்டரி எவ்வளோ சீல டவுன் ஆயிடுச்சு பாருங்களேன். இன்னொன்று ஹீட்டு வேற வண்டிக்குள்ள. செக் போஸ்ட் திருப்பாம்புரம் முடிச்சு நம்ம வெளியே வந்தோம். பட் அங்கேருந்து சூரியனார் கோயில் போனோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் க்ளோஸ் தான், க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே வெளியே கொஞ்சம் அப்படியே ஒரு இதெல்லாம் மெயின் டோர் ஓப்பன் இருக்குது. உள்ளே போயிட்டு பிள்ளையார் கோயில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். கைஸ் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. சரிம்மா, ஓகே. இப்போ வந்து வடலூர் ரோட்ல இருக்கும். கும்பகோணம் டு வடலூர், வடலூர் கடலூர் அந்த பக்கம் ரோடு. நாய்க்குட்டி பெருசு தான். நான் செல்லம்மா குட்டின் தான். ஸோ அப்படி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஹோட்டலில் எதாவது நிற்க வைக்கலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நிற்க வைக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏன்னா நல்லா தான் நிற்குது. கோகிலாம்பாள் அகாடமி ஏதோ காலேஜ். ரோடு தெரியுதா எப்படி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அங்கே நம்ம வடலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு 1000 பெட்ரோல் பங்க் வரும். மோஸ்ட்லி நாங்கள் போட்டுக்கலாம் மாதிரி யோசிக்கிற. பட் ஆனால் இன்னும் இருக்குது. வெல்கோ இல்லை சேத்திய தோப்பு இது வரைக்கும் போகலாம். லாஸ்ட் டைம் நான் இந்த ரோட்டில் தான் பைக்கில் போயிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன் இருக்கும், செக் பண்ணுங்க. நிறைய ஃப்ளைஓவர்ஸ் வந்துட்டுக்குது. பட் சூப்பர். இந்த மாதிரி ஹைவே ரெடி பண்ணும்போது ஃப்ளைஓவர் முதல்ல ரெடி பண்ணிடணும். சும்மா இப்போ ஹைவே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைஓவர் அப்கிரேட் பண்ணுறது தலைநோவு வருது. அதெல்லாம் அதுதான் நல்லா இருக்குது. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரூட். சூப்பர். யாருமே இல்லை பின்னாடி பார்க்க கூட. பாருங்க பின்னாடி யாருமே இல்லை. நம்ம தான் வந்துருக்கோம். அதுதான் மைலேஜ் வந்து 20.9 கொடுக்குது காமிச்சிருக்கு இது வரைக்கும். எவ்வளோ கிலோமீட்டர்னா 415.7 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ட்ரிப் கூட 20.8 கொடுத்துச்சு ஃபுல் ட்ரிப்பு. எட்டியோஸ் ஃபஸ்ட்டு மாடல் அது. எட்டியோஸ் ஜி பெட்ரோல். திருச்சி லெஃப்டா? ஓகே. கோலாபுரம், திருச்சி, சென்னை ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் ஹோட்டல் நிற்க வைக்கணும். எங்கே நிற்க வைக்கிறது? ஜெயங்கொண்டம். ஆச்சு டைமு 3 o'clock. 3 o'clock. எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த ரோடுங்களாம். ஆனால் எப்படி இருந்த இடம் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோடே இவ்வளோதான் இருந்தது, சின்னதா. ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே வைடு பண்ணி அப்புறம் அப்படியே பெருசு பண்ணி அப்புறம் ஆப்போசிட் வே விட்டுருந்தாங்க. தாத்தா என்ன ஆப்போசிட்ல எப்படி வர்றாரு பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் பாருங்க, டக்குன்னு இழுத்துன்னு போதுங்க. வின்சர் தானே இது? ஆமாம். 21 கொடுத்தது, டக்குன்னு திருப்பி 20.9 தாண்டிச்சு. முடிஞ்ச வடலூர் பக்கம் போயிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிலோமீட்டருக்கு வடலூர் பக்கம் போயிட்டு அங்கேருந்து நெய்வேலி பக்கம் வந்து அப்படியே இது விருதாச்சலம். எல்லாம் பேக்கரிங்க தான் இருக்குது. ஐயங்கார் பேக்கரி, எக்ஸ்பிரஸ் டீ, ஏதோ சிதம்பரம் கீழே
பார்த்து பிடிச்ச மாதிரியே போகணும் ஒன்று. இன்னொன்று வந்து வர வண்டிங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சென்னை இந்த பக்கம் வந்து 225. நயாரா இங்கே இருக்கு. போகலாம், என்ன பண்ணுறது, வேற எங்கன்னா போட்டு ஸ்லோ. அதில் வேற இப்போ வந்து இவங்க பாருங்கன்னா நல்லா க்ளீனாக அழகாக க்ளீன் பண்ணுறாங்க ரோட்டை. இங்கே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஸோ ரோட்ஸ் ஆர் குட். ஆல் மெயின்டைன் இட் வெரி க்ளீன், வெரி நீட் அண்ட் நைஸ். இந்த ரோடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ரோடு இது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்க கேமராவை பிடிச்சிருக்கன்றது தப்பாக நினைக்காதீங்க. ஐ எம் வித் த குட் ப்ரிகாஷன்ஸ் ஐ எம் டூயிங் திஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்பேண்டில் கேமரா ஃபிட் பண்ணுற மாதிரி வாங்கிக்கணும். ஒரு ஹெட்பேண்ட் வாங்கணும். ஸோ அப்படி இருந்தாக்கா அழகாக ஹெட்பேண்டில் கேமரா ஃபிட் பண்ணிட்டு போகலாம். இது கொஞ்சம் தூரத்துக்கு தான், பிகாஸ் ஆஃப் திஸ் ரோடு. ஏன்னா இன்னும் வந்து ரோடு வந்து காலியாக இருக்குது. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. இங்கே ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக போகுது, சேஃபாக இருக்குது ரோடு கூட. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக் அ வீடியோ. ஆச்சு இது கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச்சு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட் திருப்பி இப்போது பெங்களூர் சைடு போகிறோம். அண்ட் கிருஷ்ணகிரி காட்டு ஆஞ்சநேயர் டெம்பிள் போகலான்ட்டு ஒன்று. இன்னொன்று வந்து திருவண்ணாமலை ஐம் நாட் ஷுர். சரி போகலான்ற பிளானில் இருந்தோம். பட் அங்கே டிராஃபிக்கு என்ன ஏதுன்னு தெரியல. உள்ள எப்படி இருக்குது எது எப்படின்னு தெரியல எனக்கு. கோயிலுக்கு அட்லீஸ்ட் போயிட்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம், ரஷ்ஷு கம்மியாக இருந்தால் வேணா போயிட்டு வரலாம். இன்னும் நாங்கவே போகும்போது வந்து